கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக வலியுறுத்துகிறோம். நிகிதாவை விசாரிக்கணுன்றது எங்களுடைய தார்மீக கோரிக்கை. நாங்கள் அதை ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் மாண்புமிகு இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாட்சிகள்லாம் எந்த போலீஸ்னாலே பயப்படுவாங்க இல்லையா? எந்த போலீஸ் வந்தாலும் பயப்படுற தன்மை அவங்ககிட்ட இருக்குது. இந்த போலீஸும் அந்த போலீஸும் உண்மைதான். யூனிஃபார்மில் இருந்தாலே பார்த்து பயப்படுற தன்மை இருக்குது சாட்சிகள்கிட்ட. அதனால தான் நீதித்துறை நேரடியாக சிபிஐயும் வேண்டாம், சிபிசிஐடியும் வேண்டாம். இப்போ இடைக்காலகட்டத்துக்கு 8-7க்குள்ள இடைக்காலகட்டத்துக்கு நேரடியாக ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு என்னன்னா, கோயில் ஊழியர்கள், நேரடி சாட்சிகள், குடும்பத்தினர், இந்த வழக்கில் தொடர்புடைய ரொம்ப ரொம்ப குரூசியலான எவிடன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு முடியுது. அடுத்து அஃபிஷியல் விட்னஸ் ஐயா விசாரிப்பாங்க. இல்லை, அதான் அஃபிஷியல் விட்னஸ் ஐயா விசாரிப்பாங்க, கட்டாயம் விசாரிப்பாங்க. எல்லா ஆவணங்களையும் முறையான ப்ரொசீடிங் போட்டு ஐயா கைப்பற்றிருக்கிறாங்க. ஐயாட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அஜித்குமாரோடைய குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில், பாதிக்கப்பட்ட தரப்பினரோட குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் நாங்கள்